பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தேசிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள நிதின் நபீனின் பின்னணி குறித்து தற்போது பார்க்கலாம். பீகாரைச் சேர்ந்தவரான நிதின் நபீன் பாஜகவின் 12வது தலைவராக தேர்வாகியுள்ளார். 45 வயதேயான இவர் பாஜகவிற்கு மிக இளம் வயதில் தலைவரானவர் என்ற பெருமையையும் பெறுகிறார். பீகார் சட்டமன்றத்திற்கு 5 முறை தேர்வான இவர் நிதிஷ்குமார் அமைச்சரவையிலும் இடம்பெற்றிருந்தார். கடந்த மாதம் செயல் தலைவராக அறிவிக்கப்பட்ட பின் நிதின் நபீன் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இவர் பாஜக இளைஞரணியின் மாநில மற்றும் தேசிய அளவிலான உயர் பொறுப்புகளையும் வகித்துள்ளார். நிதின் நபீனின் தந்தை நவீன் கிஷோர் சர்மாவும் பாஜகவின் மூத்த தலைவர் ஆவார். தந்தை இறப்பால் காலியான பாட்னா மேற்கு தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் நின்று வெற்றி பெற்றவர் நிதின் நபீன். 45 வயதே ஆனவரை தலைவராக தேர்வு செய்தது எதிர்காலத்திற்கான புதிய தலைவர்களை வளர்த்தெடுப்பதற்கான பாஜகவின் அரசியல் வியூகமாக பார்க்கப்படுகிறது. சத்தீஸ்கர் உள்ளிட்ட சில மாநிலங்களில் நிதின் நபீனின் தேர்தல் மேலாண்மை சிறப்பாக இருந்ததும் அவரது தேர்வுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. ஹிந்தி பேசும் மாநிலங்களில் தன் பிடியை உறுதியாக வைத்திருப்பதும் நபீனின் தேர்வின் பின்னால் உள்ள காய் நகர்த்தலாக பார்க்கப்படுகிறது. மேற்கு வங்காளம், அசாம் மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அவற்றின் அரசியல் நாடி துடிப்பை அறிந்தவர் என்ற வகையிலும் நிதின் நபீனின் தேர்வு கவனம் பெறுகிறது.